சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி மரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2 பொண்ணுங்க, நளினி அண்ட் பிரியா. நளினி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். பிரியா 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அவளுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசை. ஆனா இவங்க 2 பேரோட கனவுகளுக்கு இடையில ஒரு தடங்கல் இருக்கு. அது என்னன்னா, அவங்க அப்பா அம்மாக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள். இதுல அம்மா தப்பு பண்றாங்களா இல்ல அப்பா தப்பு பண்றாரா? நிகழ்ச்சியில பார்க்கலாம். உங்க பேரு? நளினி. நளினி. என்ன பண்றீங்க நளினி? இன்ஜினியரிங் ஃபைனல் இயர். வெரி குட். நீங்கம்மா? பிரியதர்ஷினி, +2 படிக்கிறேன். ஓகே, வெரி நைஸ். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனைமா? அவரு ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. வேலைக்கு போக மாட்டாரு. வீடு வாடகைக்கு வருது, அதையும் எங்களை வாங்க விட மாட்டேங்கிறாரு. வேலைக்கு போன்னு யாரும் சொல்லக்கூடாது, அப்படியே சொன்னா எங்ககிட்டயே சண்டை போட்டுட்டு அடிக்கிறது, ரொம்ப வெளியில தள்ளி கதவு சாத்திக்கிறது, உள்ள லாக் பண்ணிக்கிறது. இப்படிதான் பண்ணி ஒரு வாரம் நாங்க வெளியில தான், ஹோட்டல்ல தான் சாப்பிட்டோம். யாரெல்லாம் இருக்கீங்க வீட்ல? வீட்டுல அம்மா, நான், தங்கச்சி, இன்னொரு தங்கச்சி, அப்பா. ஓ, நீங்க 3 பெண் குழந்தைகளா? தங்கச்சி. ஓகே, சரிம்மா. அம்மா வேலைக்கு போறாங்களா? அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிட்டு தான் இருந்தாங்க. இப்பதான் 2 இயர்ஸா போல. அவங்களுக்கு பேக் போன் தேஞ்சிருச்சு, அந்த எலும்பு. இவர் அடிச்சேதான் அப்படி அடிச்சு, அதனால இப்ப வேலைக்கு போறது இல்ல. அப்ப வீட்டு செலவுக்கெல்லாம் அதுதான், அந்த ரெண்ட் வர்றது மட்டும் தான் எங்களோட ஒரே சோர்ஸ். இப்ப அதையும் வாங்க விடவே மாட்டேங்கிறாரு. சின்ன வயசுல இருந்து இப்படிதான் இருந்ததா வீட்டுல சூழ்நிலை? நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து எனக்கு அப்பத்துல இருந்தே தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்பத்துல இருந்து இப்படிதான். அதையும் மீறி நீங்க எல்லாம் படிச்சீங்க நல்லா? நாங்க படிக்கிறது கூட அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அக்கா 9th படிக்கும் போதே பசங்களை வேலைக்கு போக சொல்ல, எதுக்கு படிக்கிறாங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் 7th படிக்கும்போது எங்க 2 பேரும், அப்ப நான் 7th தான் படிக்கிறேன், 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவா, நம்ம வாழலாம் அப்படின்னு சொன்னாரு. நாங்க படிச்சுட்டு இருக்கும் போதே அக்கா ஸ்கூல் ஃபர்ஸ்ட், நானும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படிதான் எடுத்துட்டு இருந்தோம். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் 2 பேரும். லிட்டில் ஃபீஸே தர மாட்டேன், மெட்ரிகுலேஷன்ல தான் படிச்சுட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு அப்புறம் அப்பா ஃபீஸே கட்ட மாட்டேன் அப்படின்னனால சரி ஸ்டேட் போர்ட்ல சேர்க்கலாம் அம்மா டிசி கேட்டதுக்கு, மேம் எனக்கு டிசியே தர மாட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டுதான் டிசி வாங்கியே சேர்த்தாங்க. ஸ்டேட் போர்ட்லயும் படிக்க விடுறது இல்ல அவரு. புக்ஸ் எல்லாம் எடுத்து பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுவாரு. நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு படிச்சுட்டு இருப்போம், அப்பதான் கரெக்டா சண்டை போடுவாரு. ஃபியூஸ் கேரியர் புடுங்கிடுவாரு. கரண்ட் ஒயரை தூங்கிட்டு இருக்கும்போது நைட்ல போய் கட் பண்ணி விட்டுருவாரு. அவருக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் அவர் வேலைக்கு போன்னு யாரும் சொல்லக்கூடாது. வேலைக்கு போலன்னா வீடு எப்படி ரன் பண்ணுறது? அவருக்கு சமையல் தான், வீட்டுல வந்துட்டு சமையல் பண்றாரு, இந்த வேலை தான் பண்றாரு. அவர் யாரும் செய்யவே சொல்றது இல்ல, அவராவே போய் சமையல் பண்றது. அதை தவிர எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. உங்ககிட்ட அன்பா நடந்துக்கவே மாட்டாராமா? அவருக்கு குடிக்காம அவர் வந்து கொஞ்ச நாள் குடிச்சிட்டு இருப்பாரு. குடிச்சிட்டு உடம்பு கொஞ்சம் வீக்கான மாதிரி தெரிஞ்சதுன்னா நல்ல மாதிரியா வந்து பேசுவாரு எங்ககிட்ட. கொஞ்சம் அப்பயும் நாங்க பேச மாட்டோம், பாசமா பேசுறாம அப்படிதான் வருவாரு. சும்மா பேசுவாரு, அவரே எல்லா வேலையும் செய்வாரு. சும்மா அதுவும்
ஜென்ஸ் பண்ற எந்த ஒர்க்குமே அவர் செய்யவே மாட்டார். அம்மா தான் ஜென்ஸ் பண்ணறது வேலை, லேடிஸ் பண்ணறது வேலை எல்லாம் கிடையாது. அதாவது வெளியே போய் அந்த நார்மலாவே வேலையை சாமான் செய்யவே தான் கேட்பாரு. வேற எதுவுமே பண்ண மாட்டாரு. வேலைக்கு போங்கப்பா, இந்த மாதிரி காசுக்கு என்ன பண்றது அப்படின்னா கேட்கவே மாட்டாரு. அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு வேலைக்கு போய், அப்புறம் அம்மாவோட அம்மா பாட்டி அவங்க தான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு எங்களுக்கு ஒரு லேண்டு எங்க பேர்ல எழுதுனாங்க. அதையும் வந்து அக்கா படிக்கணும், நாங்க அதெல்லாம் யாரு சம்பாதிச்சது? உங்க பாட்டி பாட்டி. சோ நீங்க இப்ப இருக்கிறத விட பாட்டி பாட்டி கொடுத்த வீடு அதையும் அம்மா இப்ப வித்துட்டாங்க. சோர்ஸ் எதுவுமே இல்லாதனால வித்துட்டு என்னுடைய ஸ்டடீஸ்க்கும் அதுதான் பண்ணாங்க. அப்புறம் அந்த வீடு அங்க எங்க கொரட்டூர்ல இருக்கிறது தான் எங்களுடைய ஓன் ஹவுஸ், அப்பாவுடைய வீடு. அந்த 7 வீடு கட்டினதே அம்மா இந்த லேண்டை வித்துதான் அங்க போய் கட்டினாங்க, படிக்க வச்சாங்க. இப்போ அம்மா என்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க? அம்மா டெய்லரிங். சரி, இன்னொரு விஷயம் கேட்கட்டுமாமா? நீங்க வீட்டுல 3 பெண் குழந்தைகள், அத பத்தி ஏதாவது வருத்தமா அவருக்கு? பெண்ணா பிறந்துடுச்சு என்ன அப்படி ஆமா, அதனால ஸ்டார்டிங்ல பையன் வேணும் அப்படி சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பொண்ணா பிறந்தது எங்க தப்பா? பொண்ணா பிறக்கிறது தப்பே கிடையாது. அது எப்படி அவர் எங்க அதுதான் தப்பா? சொல்றாரு. அதுதான் கேக்குறேன். அப்படி ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தது ஃபர்ஸ்ட், இப்ப இருக்கான்னு தெரியல. இப்ப அதெல்லாம் சொல்ல இப்ப அவருக்கு பசங்களே பிரச்சனை தான். பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அம்மா மட்டும் வந்தா அவர் ஏத்துப்பாரு. அப்படிதான் சொல்றாரு. அதுவும் இப்போ நீங்க தான் அவருக்கு பிரச்சனை. அவருக்கு இப்ப அம்மா wife தான் வந்துட்டு வேணும், பசங்க வேண்டாம். சரிம்மா, நான் உங்க 2 பேர்ட்டையும் ஒரு விஷயம் பாக்குறேன். நீங்க அம்மாவை பத்தி தான் ரொம்ப ஹையா பேசுறீங்க, ரொம்ப பெருமையா பேசுறீங்க. அப்பாவை பத்தி ஒரு பாசமா ஒரு வார்த்தையே வருதுலையே. எல்லாமே சொல்றதுக்கு போயிடுச்சு. எதுவுமே நான் அவர்கிட்ட வந்து நான் சின்ன பொண்ணா இருந்ததுல இருந்து அவர்கிட்ட நான் அழாத நாள் இல்ல. அழுதும் பாசமா நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அழுது சொல்லியிருக்கேன், திட்டியும் சொல்லியிருக்கேன். அவர் எங்க பேச்ச கேட்டதே இல்ல. பாசம் எப்படி மேம் வரும்? இப்போ வீட்டுல ரெண்ட் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்களா, நான் அப்பா கூட அங்க ஸ்டே பண்ணி இருந்தேன்னா அந்த அங்கிள் வந்து செவரெல்லாம் இடிச்சு எங்க 2 பேர் மேல விழுந்து 2 பேருக்கும் அடிபட்டுருச்சான். அதுக்கப்புறம் அந்த அங்கிளோட பசங்க என்னை கூட்டிட்டு போய் கெடுத்துட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அப்ப எப்படி நான் இவர் அப்பான்னு சொல்ல முடியும்? உங்க அப்பாக்கு ஏதோ இன்செக்யூரிட்டி இருக்கோ? அவர் வந்து தனக்கு வந்து எல்லாரும் தங்களை கவனிக்கிறது, யாருமே வீட்டுல என்ன கவனிக்கிறது இல்ல, அந்த மாதிரி ஏதாவது மனசுல நினைச்சிருக்காரா? அப்படிலாம் இல்ல. அவர் கூட பிறந்தவங்களே வந்துட்டு யாரும் அவர்கிட்ட பேசவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாரையும் போய் அசிங்கமா திட்டுறது, சண்டை போடுறது. ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் சரி, சாவு வீடா இருந்தாலும் எல்லாரும் அங்க அழுதுட்டு தான் இருப்பாங்க. எதையுமே ஒழுங்காவே நடக்க விட மாட்டாரு, இப்படிதான் பண்ணுவாரு. சோ அவங்க கூட இருக்கவங்க யார் சப்போர்ட்டுமே கிடையாது. அவருக்கு ஒரே ஒரு ஹோப் சப்போர்ட்னா அது நாங்க மட்டும்தான். இப்ப அவர் எங்களே இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க பாசமா பேசி பாத்திருக்கீங்களா? நாங்க அவர் நல்லா பாசமா பேசுவாரு. நானே போய் சொல்லுவேன், அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க? ஆம்பளை பையனா இருந்தாலும் பரவாயில்ல, பொம்பளை பசங்க நாளைக்கு உங்களை தானே தப்பா பேசுவாங்க, எல்லாம் நான் சொல்லி பார்த்துட்டேன். அவரு சரி ஓகேன்னு ஒரு வாரம் நல்லா இருப்பாரு. அந்த குடிக்கிற ஞாபகம் வந்துடுச்சுன்னா மறுபடியும் வந்துட்டு எங்களையே சண்டை போடுறது. உங்க அம்மா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அம்மாட்ட பேசி பாக்கட்டுமா? நீங்க என்னம்மா சொல்றீங்க இதை பத்தி? என்ன நடக்குது? அதுதாங்க அவரு இவங்க அப்பா பண்றது ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியல. இத்தனை 22 வருஷம் முடிஞ்சிடுச்சு கல்யாணம் ஆகி, இன்னமும் அப்படிதான் இருக்கு. முதல்ல இருந்து அப்படிதான். ஆரம்பத்துல ஃபேமிலி ப்ராப்ளம், மாமனார் மாமியார் ஃபேமிலியில கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஒரு 4 வருஷம் நல்லா இருந்திருப்பாரு, 5 வருஷம். அது ஆனா குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. ஆனா எங்களை துன்புறுத்துறது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவ 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஆரம்பிச்சது. சம்பாதிச்ச வீட்டுல இப்போ வந்து குடுக்குறாரா? இல்லைங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு வேலைக்கு போயிட்டு அவரு. ஓ, 3 வருஷமா வேலைக்கே போலியா? வேலையே ஒரு வேலைக்கு சம்பாதிச்சு போனதா எனக்கு ஞாபகமே இல்ல. வீட்லயே தான் இருப்பாரு. இப்போ எங்களுக்கு எதனா ஃபீஸ் கட்டணும், வெளியே போகணும், எதனா ஃபார்ம் வாங்கணும், ரேஷன் கடைக்கு போகணும், எல்லாத்துக்குமே அம்மா மட்டும்தான் போவாங்க. இப்போ அவங்களால ஒண்ணுமே முடியல. இப்போ எதனா ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுது அவங்களுக்கு, ஃபீவர் வந்துடுது, எதுவுமே பண்ண முடியல அம்மாவால. அப்ப என்னதான் வாடகை வந்தாலும் வீட்டுல சம்பாதியம்னு ஒண்ணு இல்லைன்னா, டெய்லி ஒரு காசு வரலன்னா, இல்ல மாசத்துல ஒரு சம்பளம் வரலன்னா எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? அது 2 வருஷம் ஆகுது மேடம் வேலைக்கு போயிட்டு. அதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்ப இந்த 2 வருஷம்? இந்த 2 வருஷமும் இந்த கொரட்டூர்ல வாடகை வருது, இன்னொரு வீடு இருக்கு. அது ஏற்கனவே மாமியார் வீட்டு ஷேர்ல இருந்து வந்ததுதான். அது கூட அவர் சம்பாதிச்சு வாங்கல, அந்த ஒரு இடம் மட்டும் தான் அவர் பேர்ல இருக்கு. சோ அப்ப அந்த வாடகையை வச்சுதான் நீங்க குடும்பத்தை தளறீங்க? ஆமா, ஓட்டிட்டு இருக்கீங்க. ஆமா, வேலைக்கு போயிட்டு அந்த வாடகை வச்சுதான். இப்ப வேலைக்கு போக முடியல. வேலை செஞ்சாலும் எனக்கு ரொம்ப ஒரு 2 கிலோமீட்டர் நடந்தாலோ, இல்ல ஒரு ரேஷன் கடையில ஒரு 2 மணி நேரம் நின்னாலோ, இப்படி வீட்லயே வேலை ஒரு 2 மணி நேரம் துணி துவைச்சாலோ, இப்படி வந்து ஃபீவர் வந்துடுது. கேட்டா எலும்பு தேஞ்சிருச்சுங்கிறாங்க டாக்டர். என்னன்னு தெரியல. இவர் செமையா அடிப்பாருங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப, 3வது பொண்ணு பிறந்து 1 மாசம் கூட ஆகல,
இடுப்புல எட்டி எட்டி நிக்க வச்சு உதைச்சிருக்காரு. எப்படியும் ஒரு 7-8 உதையாது. எனக்கே அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்ணாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி 4 நாள் தான் ஆச்சு. வீட்டுக்கு வந்து வயித்துல எட்டி உதைச்சு ஸ்டிச்சிங் பிரிஞ்சிருச்சு. எதுக்கு உங்களை முடிச்சுட்டு வந்துட்டு படுத்துட்டு இருக்க, ஏஞ்சிக்க கூட முடியாது ஒரு சப்போர்ட் இல்லாம. எனக்கு லேசர் பண்ணல, வயிறு கட் பண்ணி தான் பண்ணாங்க. 12 ஸ்டிச்சிங் போட்டிருக்காங்க. அப்படியே எட்டி வதச்சு ஸ்டிச்சிங் பிரிஞ்சு அடுத்த நாளே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். இப்ப ரீசெண்டா ஒரு 6 months இருக்கும், அம்மாவை ரொம்ப போட்டு அடிச்சுட்டாரு சமையல் பண்ணும்போது. நான் தடுக்கலான்னு போனேன். கொதிக்கிற எண்ணெயில என்னத்தையோ போட்டு அப்படியே எண்ணெய் ஃபுல்லா மேல ஊத்தி, அதுக்கு அடுத்த நாள் எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் படிக்க முடியாம பண்ணி, அதுக்கு முன்னாடி 6 months நான் என்ன படிச்சேனோ அதை வச்சு எழுதி கிளியர் பண்ணிட்டானா. இப்படி பண்ணாரு. ஃபுல்லா எண்ணெய் ஊத்தி எரிச்சல் தாங்க முடியல என்னால. எக்ஸாம் ஹால்ல உட்காந்து எழுத இவங்க முடியல. சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு தடவை நான் சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பளம் பொரிக்கலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு. அப்போ அப்படிதான் பண்ணிட்டாரு. மத்து வச்சு அடிக்கிறது, சொம்புல அந்த தண்ணியோட அப்படியே விசிறி அடிக்க, என்ன மத்து வச்சு இங்க பின்னாடி அந்த தலையில அடிச்சிருக்காரு. எண்ணெய் அப்போ மத்து வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு அடிச்சிருக்காரு. போயிருக்காங்க. ஜல்லிகரண்டி வச்சு இப்படியே இது பண்ணுவாரு. ரொம்ப படுத்திருக்காரு மேடம். முதுகுல அடிச்சு 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 என்னமோ ஆனா எனக்கு பலவீனம் ஆயிடுச்சு. ஆனா அது மட்டும் தெரியுது. இப்ப உங்களால சமையல் கூட வீட்டுல பண்ண எல்லாருக்குமே முடியல. அப்படிதான். எங்களை அடிக்காம சின்ன வயசுல எல்லாம் அந்த கல்லுப்புல முட்டி போட வச்சு பேட்டால அடிச்சு பேட்டே உடஞ்சிருச்சு. ஒரு மார்க் கம்மியானதுக்கு ஆனா 466 டோட்டல் எடுத்தேன். மேமே ஒரு மார்க் கம்மி பண்ணி செகண்ட் ரேங்க் போட்டு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இன்னொரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தா. அந்த ஒரு தான் படிக்கவே வேண்டாம் சொல்றாரு. ஆனா இதுவும் ஒரு காரணம். அந்த ஒரு மார்க் எடுத்து உன்னால ஃபர்ஸ்ட் ரேங்க் வர முடியாது. அந்த கல்லுப்புல முட்டி போட வச்சு அந்த அம்மி அரைக்கிற அந்த இதுவை கையிலே கொடுத்து 1/2 மணி நேரத்துக்கு மேல முட்டி போட வச்சு. அதுலமா எனக்கு என்ன புரியலன்னா, உங்களை படிக்க விடுறதுல புக் எடுத்து பூட்டி வைக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணு சண்டை போடணும்னா இப்ப இதையும் நான் அதுதான் கேக்குது. படிப்பே உங்களுக்கு பிடிக்காது, அப்படியே அந்த ஒரு மார்க்குக்கு இப்படி பண்றீங்க, டார்ச்சர் பண்ணுவாரு. சின்ன வயசுலயே அன்புனால பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டோம். இப்ப பாக்க போனீங்கன்னா குடிக்கிறதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவாருன்ற மாதிரி தெரியுது. சரி, ஒரு விஷயம் கேக்குறேம்மா. நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, அம்மாக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு வீட்டுல. இதுக்கெல்லாம் மத்தியில வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம நீங்க படிச்சுட்டு மட்டும் இருக்கீங்களா? இல்ல இல்லன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஃபேமிலிலயும் இருக்கும், பர்சனலாவும் இருக்கு. பர்சனலா இருக்குன்னா புரியல எனக்கு. சரி, முதல்ல உங்க அப்பாட்ட பேசுவோம், அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுவோம். உங்க பேரு? பாண்டியன் மேடம். உங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன பிரச்சனைங்களா? அதாவது மேடம், ஏற்கனவே வந்து அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, கொட்டூர் போவாங்க. வீடு வந்து தனியா இருக்காங்க, வீட்டுல இருக்கிறவங்க சண்டை போடுவாங்க அப்படின்னாங்க. வீட்டுக்காரங்க வீட்டுல கொடுத்தவங்க மதியமே சண்டை போட்டுறாங்க. ஒரு ரூம் காலியாகுது, நீ போய் பாத்துக்கோ. ஒண்ணுக்கு வந்து பட்டா வாங்கிட்டு ஒண்ணுக்கு பட்டா வாங்கல, அங்க ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னாங்க. சரின்னு ஃபர்ஸ்ட் போய் அங்க இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வேலைக்கே போறது இல்ல, வேலைக்கு போய் நாங்க பார்க்கவே இல்ல சொல்றாங்களே உங்க பசங்க. வேலைக்கு போவோம் எப்படின்னு காசு தரேன் நானு. 2 வருஷமா வேலைக்கே போல சுத்தமா. வேலைக்கு போவோம் எப்படி காசு அவங்க வாடகையில தான் காசு கொடுத்திருக்காரு. வேலைக்கு போவோம் எப்படி காசு தரேன். வாடகையில தான் அவங்க குடும்பத்தை தள்ளிட்டு இருக்காங்க, ஓட்டிட்டு இருக்காங்க. சொல்ல வேலைக்கு போவோம் எப்படி காசு தரேன். மல்லிகைல கேட்டு பாரு, நான் தானே காசு எனக்கு கொடுத்துறேன். காசு அவர் கொடுத்துருக்காரு. வேலைக்கு போறதே கிடையாது. வருஷ கணக்குல நாங்க தான் மேடம் பாக்குறோம். இருங்க, அப்ப நான் வேலைக்கு போறது வேலை தரேன். நானே வேற யாருன்னா வச்சுக்கிறேன். நீங்க வேலைக்கே போல சொல்றீங்க, வேலைக்கு போவோம் எப்படி? அப்புறம் பாக்குறது அவங்க தான் பாத்துக்கிறாங்க குடும்பத்தை சொல்றாங்க. எங்க வேலைக்கு போகலாம் அப்புறம் எப்படிங்க நான் சொல்லலாம். சும்மா எப்படிங்க வீட்டுல கொஞ்சம் சாப்பிட்டேன், யாரா இருந்தாலும் சொல்லுங்க போகலாம். இப்போ கூட ஏன் பிரச்சனை, இவங்க வேலைக்கு வந்தேன். நானுங்க ஜெமினி பக்கத்துல ஒரு ஹோட்டலுக்கு வேலைக்கு வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூ பேப்பர் பார்த்தேன், அதுக்கு வந்து வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வந்த பிறகு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி கேட்டேன், கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க கூடாது? ஏன் கொடுக்கணும் மேம்? ஃபர்ஸ்ட் இருந்த ஓட்டர் ஐடி இந்த மாதிரி தான் வேலைக்கு போய் ஸ்பாயில் பண்ணி வேலைக்கு இன்டர்வியூ வந்துருக்குங்க. இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணிட்டேன். என் போன்ல கூட பாருங்க, அந்த நம்பருக்கு பாருங்க. சரி, இப்ப நீங்க இளநீ கடை எத்தனை வருஷம் இருந்தது உங்க இளநீ கடை? இளநீ கடைங்களா? கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல இருந்தது. எவ்வளவு நாள் ஆச்சு அதை விட்டு? 2003ல விட்டேன். இப்ப நம்ம 2013ல இருக்கோம். இந்த 9 வருஷம் என்ன பண்ணீங்க இளநீ கடை விட்டதுக்கு அப்புறம்? இளநீ கடை விட்டது பிறகு எங்க அண்ணனுக்கு கொஞ்ச நாள் வேலை செய்தேன். கொத்தனார் வேலை, பெரிய வேலைக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் கொத்தனார் ஆகினேன், கொத்தனார் வேலை செய்தேன். அப்புறம் 2005 7வது மாசம் நானும் சாணம் எடுத்தேன், கிருஷ்ணா மாறினேன். மாறின பிறகு சென்ட் ஜான்ஸ்ல பேப்பர் இன்டர்வியூ பார்த்தேன். இன்டர்வியூ பார்த்து சென்ட் ஜான்ஸ்ல கொஞ்ச நாள் வேலை செய்தேன். வேலை செய்தேன்னா அங்க லீவ் வந்து 5 நாளைக்கு ஒரு நாள் லீவ் பண்ணாங்க. 62 நாளாச்சு லீவ் தரல. கொஞ்ச நாள் வேலை செய்ய ரொம்ப டைட் ஆயிட்டாங்க. 45 நாள் வேலை செய்யறதுல 3 பேர் 4 பேர் தான் வேலை செய்யணும். சரி என்ன பண்ண, அண்ணன் முடிச்சுட்டு வரும்போது பாடி சீமாட்டி பக்கத்துல ஒரு சிங்கராஜ்ன்ற ஒரு வீடு வேலை செய்ய சொன்னாங்க. ஆனா ஏற்கனவே வேலை செய்யிட்டு போனேன். அந்த வீடு ஃபுல்லா நான் தான் கட்டினேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 இன்ஜினியர் மெட்ராஸ் சிட்டில பெரிய லைன்ல கொடுக்குறாரு, போரூர்ல இருக்காரு. அந்த இன்ஜினியர் வீடு, அவங்க சம்பந்தி வீடு, வேலமாஸ்கர் ஒரு வீடு, போரூர் வீடு நான் தான் வேலை செய்தேன். அப்புறம் 7H பஸ் ஸ்டாண்ட்ல 10வது பிளாக்ல 10-609ல ஒரு இன்ஜினியர் நான் வேலை செய்தேன். இதெல்லாம் முடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ?
இப்பயும் வேலை செய்யறதா இருக்கேன் மேடம். இப்போ அந்த வேலை தொடர்ந்துட்டு தான் இருக்கு தொடர்ந்து உங்க இப்ப நான் கொத்தனார் வேலை. ஆமா இப்ப என்ன கேட்டா இப்போ கடை என்னம்மா வைக்க அது? கடை வைக்கிறதுக்கோசம் இப்போ சும்மா சரி கூட்டிட்டு வர சொல்லுங்க வேலை செஞ்ச அந்த இவரோட கூப்பிட்டு வரேன், அபிஷியல் பிரச்சனை இல்லை, நான் ஆபீசர் கூப்பிட்டு வரேன். சொல்லுங்க. இப்ப என் வீடு கட்டினது நான் தான் கட்டினேன். 30,000 ரூபாய் வெளில கேட்டாங்க. நான் போய் தான் ஒரு நாள் கொத்தனார் நான் தான் கட்டினேன். நான் தான் கட்டினேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் தான் கட்டினேன். எல்லாமே போய் எல்லாமே அந்த நான் தான் வீடு கட்டினேன். ஆல்ரெடி கட்டி இருந்தது. அவங்க 3 பேர் நான் தான் கட்டினேன். அடிச்சு நான் கட்டினேன். வீட்டுல அந்த கொண்டு வீட்ல போய் ஒரு வந்து staff இவ்ளோ எடுத்து வேலைக்கு வச்சாரு. போனேன்னு சொல்றீங்க. இவ்ளோ தூரம் 4 மாசம் இங்க போய் பாருங்க. வந்துட்டாரு திரும்ப. ஒரே 2 சம்பளம் தான் வாங்கியிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 2000 கொடுத்தாரு, செகண்ட் மந்த் 4000 கொடுத்தாரு, 3வது மாசம் 6000 வாங்கிட்டு வந்தேன். 2000 எனக்கு செல்போன் வாங்கணும்னு 4000 கொடுத்தாரு. இவ்வளவுதாங்க கொடுத்தது. 2010ல நடந்த விஷயம். 2010ல ஜனவரிக்கு வீட்டுக்கு வந்துட்டார் பொங்கலுக்குலாம். இவ்வளவுதான் அவங்க பண்ணது. ஒரு நிமிஷம், என்ன அடிபட்டிருக்கு? எங்க வேண்டியது ரூம்ல வச்சு அடிச்சு உள்ள போட்டு கெட்ட எடுத்து குத்த வந்தது. என்னங்க? எங்க ரூம்ல அடிச்சு வச்சு 13ஆம் தேதியில இருந்து 19 வரைக்கும் ரூம்ல அடிச்சு வச்சு அடிச்சு போட்டு உள்ள சோறு 5 நாள் சாப்பாடுலாம் 2 நாள் தண்ணி எல்லாம் உள்ள அடிச்சு வச்சு யாரு? வீட்டுல கொடுத்தாங்க. நான் பண்றேன் இவங்க சொல்லி தான் பண்ணிருக்காங்க. ஏன்னு கேட்டா இவங்களுக்கு போன் பண்ணா போன் எடுக்கல. என்னங்க சொல்றீங்க? போன் பண்ணா போன் எடுக்கலங்க. வயசு உங்க குழந்தைங்களை உங்களை போன் பண்ணா எடுக்கலங்க. இருங்க இப்ப கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து அங்க சண்டை போட்டு வரேன். ஸ்டேஷன் கம்பெனி விட்டு வீட்டுக்கு வரேங்க. வீட்டு விட்டு வெளியே போடானாங்க. இன்னைக்கு நான் கிளம்பி வரேங்க. ஜி தமிழுக்கு வரேங்க. ஏன் உள்ள சேர்க்கணும்? பொண்ணை பத்தி அவளை சேவிங் ட்ரெஸ் பண்ண போறேங்க. உள்ள தள்ளி வீட்டுல ரூம்ல தள்ளி போட்டு பூட்டுறதுக்கு பாத்துக்கிறாங்க. அவங்க உள்ள தள்ளி ரூம்ல போட்டு பூட்டுனாங்க. நான் பயந்து வந்து அங்க இருந்து டிபோ பிடிச்சி வண்டி பிடிச்சி வந்தாங்க. நானு நீங்க பயந்து இவங்கள பயந்துட்டு நீங்க இங்க வந்தீங்களா? அவங்க ஆள் வச்சிருக்காங்க. அது போல இந்த பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணுங்க. அந்த பையனை வச்சு அடிச்சுங்க தத்துனாங்க. கொத்தூர் வந்து அடிச்சு இதை பாருங்க கண்ணத்துல. யார் லவ் பண்றாங்க? இந்த பொண்ணு ஒருத்தன் லவ் பண்ண அவனை வச்சு இங்க இருந்து அடிச்சு கொத்தூர் தத்துனாங்க. என்னமா அங்க அது? இருந்து அடிச்சு இங்க தத்துனாங்க. நான் லவ் பண்றது உண்மைதான். இதை பாருங்க அடிச்சது வேணா. ஒரே நிமிஷம், நீங்க 12th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க? அதுக்குள்ள எதுக்குமா இதெல்லாம்? இந்த பையனை வச்சு அடிச்சாங்களா இல்லன்னு கேளுங்க. பைபிள் சத்தியமான சொல்லுங்க அவங்கள. இருங்க ஒரே ஒரு நிமிஷம். பைபிள் சத்தியமான சொல்லுங்க என்னம்மா முதல்ல. இது? அவங்க நல்ல பைபிள் நான் பொண்ணு, நீ சத்தியமான படிச்சிட்டு இருக்க, இவ்வளவு தெளிவா பேசுற. இப்ப எதுக்கு இப்படி ஒரு விஷயம்? ஸ்கூல் உங்களுக்கு தெரியுமாமா அது? தெரியும் madam. தெரியுங்க, எனக்கு தெரிஞ்சு தானே எல்லா இடத்துக்கும் தெரியும். செய்றீங்க. அவனை தான் தம்பின்னு வச்சு நான் கூட போன வச்சிருக்கேன். வருஷம் தான் தெரியும். எவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 years. என்னம்மா நீ 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து லவ்வா? இவங்க சொல்றதுலாம் ஏன் உண்மைன்னு இந்த மாதிரி சொல்லுங்க தப்பு வெளில. பண்றீங்க? இவ்வளவு சின்ன வயசுல என்ன லவ் வேண்டி கிடக்கு? ஒரு விஷயம் சொல்லட்டுமா பிரியா? அதனால தான் என்ன உங்களுக்கு பிடிக்கல அவாய்ட் காதலிக்கிறது வந்து பண்றாங்க. தப்பு கிடையாது. இவங்க அவாய்ட் பண்ற காரணம் அதான். ஆனா அதுக்கு ஒரு வயசு இருக்கு. இவ்வளவு சின்ன வயசுல நீங்க இந்த மாதிரி முடிவு எடுத்தீங்கன்னா அது சரியா தவறான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கவே முடியாது. சரியான சாய்ஸா, இதுதான் நமக்கு வாழ்க்கையா, இந்த வாழ்க்கை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா, சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறோமா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வயசும் பக்குவம் உங்களுக்கு இருக்காது. தப்பு இல்ல அது. இதுக்கு இவங்க உடனே மேடம், இவங்க தான் உடனே மெயின். ஒரு நிமிஷம் பாண்டியா, நீங்க ஏன் அதுக்கு உடந்தையா இருக்கீங்கம்மா? நான் first அதுக்கு தான் பாருங்க என்ன எவ்வளவு வெளிய சொல்லி அடிக்கிறாங்க, ஆள வச்சு அடிக்கிறாங்க. எவ்வளவு உடனடியாலாம் இல்ல மேடம். அவ நல்லா அடிப்பாங்க, திட்டுவாங்க. போன் ஒன்னு வச்சிருந்தா அதை தூக்கி எங்க அம்மா கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுருக்காங்க, விசிறி அடிச்சு எல்லாமே பண்ணிட்டாங்க. கடைசியா என்ன கேக்குறாங்கன்னா, ஏமா நீங்களும் அரேஞ்ச் மேரேஜ் தானே, நீங்க நல்லாவா இருக்கீங்க, உங்களோட சேர்ந்து நாங்களும் கஷ்டப்படுறோம். நான் 25 அப்ப நான் வயசுல சொல்லவா, அப்படின்றாங்க. லவ் பண்ணி ஒரு 15 வயசுல 16 வயசுல லவ் பண்ணி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஓடி போய் வீட்ல இருந்து பெர்மிஷன் வாங்காம ஓடி போய் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் 2 வருஷத்துல சீரழிஞ்சு போய் இங்க வந்து உட்கார்றவங்க எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? அதுக்கு காதலிச்சு நல்லா வாழறவங்களும் இருக்காங்க, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி நல்லா வாழறவங்களும் இருக்காங்க. இது காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜாங்கிறது குவெஸ்டின் இல்ல. உங்களுக்கு அந்த தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கான பக்குவம் இருக்கா? புரியுறதா நான் சொல்றது? இந்த மாதிரி நம்ம மனம் போற போக்குல போயிட்டு இருந்தோம்னா எப்படி நீ ஒரு நிலைக்கு வருவ? அப்புறம் எப்படி அம்மாவை பார்த்துப்ப? உனக்கு தங்கச்சி இருக்கா? கான்சென்ட்ரேட். இது வரும். நான் நீ பண்ணறது ஒரு கிரைம்னு சொல்ல மாட்டேன், நேச்சுரல் அது. அந்த வயசுல அந்த வயசு கோளாறு இருக்கும், அது எல்லாருக்கும் வருதுதான். ஆனா அந்த மனோ தைரியம் வேணும், மனசுக்கு அந்த தைரியம் வேணும். இல்ல இதெல்லாம் இப்ப நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடுவோம், நம்ம வாழ்க்கையில முன்னேறணும், நம்ம படிக்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். பெண்கள் அப்பதான் ஜெயிக்க முடியும். நீங்க இப்போ லவ் பண்றது பையன் யாரு? இன்ஜினியரிங் பண்றாங்க டிப்ளமால. எங்க ஸ்ட்ரீட்ல இப்ப அவர் உங்க அப்பாவை அடிச்சாரா? ஆக்சுவலி அப்பா ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப வீட்ல இருந்து கால் பண்ணி கொஞ்சம் வர சொல்லி பேசினாங்க. யாரு? அம்மா. தப்பு இல்லம்மா.
வீட்ல இருந்து பேசி கொத்து போச்சு அது கொத்துல இருந்து இப்ப அடிச்சு இல்ல போட்டாங்க மேடம், அது மேடம். போன வருஷம் அது. போன வருஷம் அப்ப அவ 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கா. நீங்க இல்ல பண்ணது எவ்வளவு பெரிய தப்பா? இல்லைங்க மேடம், குடுத்தனக்காரங்களை இப்பவே காலி பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்கள கதவை பூட்டிக்கிட்டு வெளியே விட்டுட்டாரு. அந்த நேரத்துல என்னால என்ன பண்ணணும்னு தெரியல. நீங்க போலீஸ் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. என்ன நடந்தது? குழந்தை 11 என் சொந்த வீட்டுல நீ வாடகை விட்டு நான் வீடு இல்லாம எப்படிங்க இருக்கு? ரோட்ல படுத்துனுங்க. அப்ப எனக்கு ரூம் காலி பண்ணி தரல. நான் எங்க போய் இருக்குது? இங்க அந்த பையன் விட்டு அடிச்சு தடுத்தீங்க. அங்க போய் படுத்துங்க, எனக்கு ரூம் காலி பண்ணி கொடுங்க. ரோட்ல படுத்துங்கறேன். நீ அங்க வந்து அடிச்சு ரத்தம் ஊத்தி அவர் வந்து ஒரு நாள் கூட ரத்தம் ஊத்தி மறுநாள் என்ன ஹாஸ்பிடல் வராங்க. அப்ப என்னங்க அர்த்தம்? அப்ப நீ சொல்லல, அப்ப நீ என்ன உடனே இருக்க? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன். எப்படி சொல்லி ஐடியா எல்லாம் சொல்லு போலாம். பட் எப்படி இது எப்படி ஏத்துக்க முடியாதா? சொல்லு போலாம். குடிச்சிட்டு போதையில மேடம். என்ன வேணா இருக்கட்டுமேமா, நீங்க 22 வருஷம் அவர் கூட இல்ல, வாழ்ந்திருக்கீங்க. வாடகைக்காரங்க எனக்கு பதில் சரி, சொல்லி அதுக்குன்னு இந்த பொண்ண ஒரு அப்படி love- நான் பாக்கல மேடம். உண்மையிலேயே நான் பாக்கல. ஏதோ கேட்டேன், ஏரியால தம்பி அவன் வந்து அடிப்பானா பசங்க தான் அடிப்பானா? இருக்குமே ஓ, தவிர. தப்புமா, அதே தப்பு. ஏரியால இருக்கிற மேடம், பசங்களை ஏற்கனவே இல்லைங்க, ஒரு நிமிஷம் நான் குறுக்க பேச மன்னிச்சிருங்க. ஒரு குடும்பத்தை ஏற்கனவே காலி பண்ணி வேப்ப மரத்தடியில போய் இருந்தாங்க. ரெண்டாவது குடும்பத்தை ஒண்ணுமே இல்ல, அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சாப்பிடுற தண்ணிய வெளியில வாசல்ல ஊத்திட்டாங்களாம். எங்க வீடே கொஞ்சம் மண்ணு இதுமா தான் இருக்கும். அந்த சாப்பிடுற தண்ணிய ஊத்திட்டாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட குடிச்சிட்டு கலாட்டா பண்ணிட்டு, இவருக்கு எப்படி அங்க போய் நாங்க வாடகை வாங்க கூடாது, அவரே பண்ணணும்ன்ற ஐடியா. ஏங்க, வாடகை வாடகை இது வரைக்கும் வாங்க சொல்றது பாரு. பாண்டியன் ஒரு விஷயம், உங்க பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க குடிக்கிறது தான். கிடையாது, டெய்லி குடிக்கல. எப்படா டைம் குடிக்கும்? உங்க சண்டை போடுறதுனால இவங்க எப்படி அதெல்லாம் தெரியுமா? ஒண்ணுமே இல்ல. இவங்க இத பாருங்க, நீங்க இவங்க டெய்லி குடிக்க மாட்டீங்களா? சத்தியமா குடிச்சு கிடையாது. நான் வேணா பைப்ல சரி பண்ண அவங்க சத்தியம் பண்ண சொல்லுங்க. இவங்களோட பழம் சொல்லுங்க. Promise இவங்க பண்றதுனால எல்லாத்தையும் நீங்க உடனே பண்றது இருந்தாக்கா நியாயம் ஆயிடாது. எல்லாத்துக்கும் உடனே இருந்தாக்கா ரைட். இவங்க துணி துவைச்சு போகணும், சமைச்சு போகணும், நான் வேலைக்கு போகணும், தண்ணி எத்தனை வைக்கணும். இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. யாருன்னா அவங்க துணி துவைப்பாங்க இவரு ஏன் அந்த பாருங்க. வேலை செய்யணும்? இத்தனை இவரு வேலையை வேலை செய்யணுங்க. செய்தாக்கா ரைட்டுங்க. இவங்க உடனே தான் இவங்க ஒத்துவாங்க, இல்ல ஒத்துக்க மாட்டாங்க. என்னம்மா கேட்டாங்க? அப்படிலாம் அடிச்சு தருவாங்க வீட்டு விட்டு. என்ன கேட்ட? நான் அவர்கிட்ட அதான் மேம் சொன்னேன், நீங்க ஏன்பா இந்த வேலை செய்றீங்க, வெளிய போய் வேலை செய்யுங்கன்னு கேட்டேன். எவ்வளவு சந்தோஷப்படணும். உங்க அப்பா வந்து பொம்பளைங்க வேலை மட்டும் அது செஞ்சு சாமிக்கு கொடுங்க. தெரியுமா எனக்கு புரியல. என்னது பொம்பளைங்க வேலை, ஆம்பளைங்க வேலை? மேடம், அப்ப நான் சொல்லவா? மேடம், இப்ப நீ என்ஜினியரிங் படிக்கிற, உங்க அக்கா வேலைக்கு போச்சுன்னா அது ஆம்பளைங்க வேலை பண்றான்னு ஆகுமா? நீங்க கேர்ள்ஸே இவ்வளவு சின்ன பசங்க, நீங்களே இப்படி பேசினா எப்படி? இது பொம்பளைங்க வேலை, இது ஆம்பளைங்க வேலை எல்லாம் கிடையாது. அவருதான் மேம் அந்த மாதிரி சொல்வாரு. அவர் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. டெய்லி தினமும் அவர் அததான் சரி, சொல்வாரு. ஒரே நிமிஷம் இத பாரு. உங்க அப்பா துணி துவைக்கிறாங்க, உங்க அப்பா தண்ணி எடுக்கிறாங்க, வீட்டுல சமைக்கிறாங்கன்னா சந்தோஷப்படுங்கம்மா. அதனால மட்டும் சந்தோஷப்பட முடியுமா? அதனால மட்டும் இல்ல, அவர் அது சேராருன்னா அதுக்கு சந்தோஷப்படுங்க. வேலைக்கு போயிடுங்க மேடம். வேலைக்கு போய் சமைச்சு வேலைக்கு போய் அவர் அதை சாயங்காலம் சமைக்க செய்யறதே மாட்டாங்க. நாங்க அவரை வேலைக்கு போக கூடாதுன்றத சொல்றதுக்காக தான். அப்படி கிடையாது. சாயங்காலம் சமைக்க மாட்டாங்க. சாயங்காலம் சமைச்சு வைனாங்க. காலையில எப்படி சமைச்சு மேடம் வேலைக்கு போவாங்க. கைட்ட அடிச்சுட்டு எங்க குடிச்சிட்டு அக்காவோட வெளில தள்ளிட்டா அடுத்த நாள் எப்படி சமையல் பண்ண முடியும்? ஒரே நிமிஷம். சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த வேலையெல்லாம் செய்யறதே வந்து வெளியில போய் வேலை பண்ணாம இருக்கிறதுக்கு. அப்படி கிடையாது. செய்து வச்சுட்டு போங்க. நான் சொல்லுங்க, நான் வெளில போயிட்டு வந்தா எனக்கு பசிக்கும் போது வேலை மேல வரும்போது நான் வெளில செலவு பண்ண நேரம் வரும்போது பசி ஞாபகம் இருக்கும். வீட்டுக்கு திரும்பிட்டா பசி 2 வருடம் வேலை செய்யலாம். பாண்டியன், நீங்க என்கிட்ட சொல்றீங்க இல்லையா? பாண்டியன், நீங்க என்கிட்ட சொல்றீங்க நான் குடிக்கிறது இல்ல டெய்லின்னு. சொல்லுங்க ஆனா நீங்க பேசும்போது உங்க கை எப்படி விரல் எடுக்கிறது ரைட்டா பாருங்க. சொல்றேன் மேடம். 1 மாசம் ஆச்சு மேடம் நான் சாப்பிட்டு 7 நாள் உள்ள ரூம்ல வச்சிருந்தேன் மேடம். சத்தியமா நான் போய் சத்தியமா மாட்டேன். பண்ண சொல்லுங்க மேடம். எங்களுக்கே நான் எத்தனை வாட்டி செல்ல போன் பண்ணிருக்கேன் மேடம். சரி, அடிச்சு 20 காலுக்கு மேல போன் பண்ணிருக்கேன் மேடம். ஒரு கால் எடுத்துருவாங்க கேளுங்க. சொல்லுங்க மேடம். ஒரே ஒரு போன் என் போன் எடுத்துருவாங்க கேளுங்க. கொரட்டூர் போலீஸ் இருங்க. ஸ்டேஷன்ல போய் கேட்டுக்கோங்க. இருங்க, நான் யார் இவரே தான் போய் complaint 11ஆம் தேதியில இருந்து இன்னி வரைக்கும் நான் பண்ண கால்ல ஒரு கால் எடுத்துருக்காங்க என் செல்ல இருந்து கேளுங்க. ரோட்ல தான் படுத்துங்க இப்பயும். இந்த வீட்டு வாசல் ரோட்ல தான் உள்ள கூட கேளுங்க. கொரட்டூர் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா விஷயம் தெரியும் மேடம். இவங்க என்ன மென்டல் சொல்லிட்டாங்க முதல்ல என்ன மேடம். கூப்பிட்டு கேட்டாங்க. போன் பண்ணி கேட்டது மென்டல் சொல்லிருக்காங்க அவங்க. அப்ப நீங்க ரூம்லயே சாப்பாடு இல்லாம இருந்தீங்களா? சாப்பாடு இல்லாம ரூம்ல தான் இருந்தேன். அப்ப உங்களுக்கு வெளிய வரதுக்கு ஜன்னலுக்கு அப்படி எதுவுமே கிடையாது. ஓலை வீடு மேடம். ஒரே ஒரு கதை தான் மேடம். கதவை கூட வச்சு வச்சிருக்கேன் மேடம். நான் வெளில போயிட்டு பிறகு போய் வண்டி வித்து அப்ப 10,000 எப்படி வெளிய வந்தீங்க? லாஸ்ட்ல வந்துட்டு அந்த பொண்ணுலாம் வந்து கத்தி எனக்கு உடம்பு உணர்வு வந்து வெளில வந்து வெட்டினா கூட வெட்டி வெளில வரும்போது தான் சொய்வுல வந்து உணர்வு வந்து நான் எப்பவுமே டெய்லி ஏசு பாட்டு கேட்டு தான் படுப்பேன். அந்த பொண்ணு தெரியும் ஏஞ்சி உணர்வோட மேல ஏஞ்சி வர பயந்து ஓடினானுங்க மேடம். அவங்க எல்லாம் யாரு? அந்த 6 பேர் பயந்து அந்த பொண்ணு சொல்றது போய் வெட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம். திருப்பி உங்களை அடிச்சு உள்ள போட்டவங்க நீங்க வெளிய வரும்போது ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்? என் உடம்பு அது போல ஆயிடுச்சு மேடம். நான் வந்து கிருஷ்ணர்ல அந்த உணர்வு வந்து எனக்கு எப்பயுமே வரும் மேடம். திடீர்னு வரும் மேடம் அந்த உணர்வு. பாண்டியன், இதெல்லாம் ஏத்துக்க முடியாது பாண்டியன். நீங்க போய் பாருங்க, ஆண்டவர் சாட்சியா சொல்றேங்க. எங்க ஆண்டவர் என் மேல இருக்காரு. அதான் எனக்கு அந்த உணர்வு வந்தது. 7 நாள் பட்னியா இருக்கு மேடம். நான் பைபிள் வச்சு சத்தியமான மேடம். இவங்களும் நான் சத்தியமான சொல்லுங்க மேடம். நான் ஒத்துக்கிறேன். சத்தியமான சொல்லுங்க பைபிள் எடுத்து. இவங்க பொய் சர்ச்சைக்கு போறவங்க உண்மையா சர்ச்சைக்கு போற சத்தியமான சொல்லுங்க மேடம். நானும் 19 வருஷம் வேல் குத்துனவன் தான், மலைக்கு போனவன் தான். ஆனா இந்துல இருந்தா கிருஷ்ண மாறல, சும்மா மாறல. 7 நாள் சொப்பனம் கண்டு மாறணும் நானு. நீங்க ஏதோ கற்பனை பண்ணிக்கிறீங்க. கற்பனை பண்ணல மேடம். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? வெளிய வந்தீங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு என்ன பண்ணேன், போலீஸ் கரெக்ட் வந்துட்டு இருக்கிற துணி மணி எல்லாத்தையும் என்ன பண்ணேன் எடுத்து நேரா வந்துட்டேன். நான் நேரா இங்க வந்தேன். வீட்டுல வரக்கூடாதுட்டாங்க. இப்ப நீங்க வந்தீங்கல்ல, ஆமா. இப்ப எங்களை தேடி வந்தீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? யாருங்க?
எனக்கு என்ன தெரியுமா கேட்டேன் நானு எனக்கு வந்து நியாயம் வேணும். முதல்ல என்ன அடிச்சவங்க ஏன் இது அடிச்சது எதனால? அதே போல இன்னைக்கு ஜி தமிழ் கிளம்பி வரேன், சேவிங் பண்ணி கிளம்பி ட்ரெஸ் மாத்த போறேன், உள்ள அடிச்சு உள்ள போட்டுட்டு சருக்கு வாங்கி கொடுத்துட்டு மெட்டல் சொல்ல அவன் எப்படி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் லூகாஸ் வண்டி பிடிச்சி அந்த கையில 10 பைசா மேடம் யார் வீட்டுல கொரட்டூர் வீட்லயா இல்ல பாடி இந்த வீட்டுல இவங்க வீட்டுல இங்கதான் நான் வெளியில மீன் பண்ணி எல்லாம் படுத்துக்கிறேன். உங்களதான் உள்ளே விடலையே, ரோட்ல தான் படுத்துக்கிறேன் மேடம், ரோட்ல தான் படுத்துக்கிறேன் மேடம். வந்து பாத்ரூம் போவாரு, குளிப்பாரு, துணி ஆனா வெளியே இருக்காரா? வாசல்ல படுத்துட்டு இருப்பாரு. ஒன் வீக் தான். சோ ஒரு வாரமா உங்க அப்பா வெளியே இருக்கிறத நீங்க எல்லாம் பேசாம இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய தடவை அவரு கொரட்டூருக்கு போவாரு, திரும்ப வந்து ஜாயின் அடிப்பாரு. நான் மம்மி கிட்ட நிறைய ஸ்ட்ரிக்டா இருங்க மம்மி, அவரை உள்ள சேர்க்காதீங்க, நாங்களே சொல்லுவோம். ஏன்னா உள்ள வருவாரு. நீங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. அவரு சொந்தக்காரங்க அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் ஏன் இவர் உயிரோட வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சொந்தக்காரங்க கேக்குறதெல்லாம் உயிரோட பாருங்க. பாண்டியன், உங்க பொண்டாட்டிய விடுங்க, அவங்களே பாவம் 22 வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்திட்டாங்க, இப்ப 3 புள்ள பெத்திட்டாங்க, இப்ப அவங்களே விடுங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி அவங்க நீங்க சொன்னா கேக்குறது இல்ல, மரியாதையா நடத்துக்கிறது இல்ல, விடுங்க. பசங்க பண்ணுவாங்களா? என்னதுங்க பெத்த தகப்பன இப்படி பண்ணுவாங்களா? உங்க பிள்ளைங்க இப்படி பேசுறாங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க டார்ச்சர்? மேடம் அவங்களுக்கு காரணம் இது கிடையாது மேடம், அவங்க லவ் பண்ற விஷயம் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதான் மேடம் சத்தியம், நான் இப்ப சொல்றேன் மேடம். உங்களுக்கு ஏதாவது லவ் ஏதாவது இருக்கா? எனக்கு இருக்கு மேடம். எவ்வளவு நாளா லவ் பண்ணிட்டு இருக்கு? 2 years. சரிம்மா. பாண்டியன், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க வந்து பொறுப்பா நல்லபடியா குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படி இந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. இப்ப என்னன்னா, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா? நீங்க பொறுப்பு இல்லாம நடந்துட்டீங்க. பொறுப்பு இல்லாம இப்ப என்ன, யாருமே உங்களை மதிக்கிறது இல்ல, அது உண்மை. ஏன்னா அவங்களுக்கு அது போச்சு. நான் அந்த பாப்பாட்ட கேட்டேன், ஏமா உங்க அப்பா இல்ல, ஏமா கேக்குறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படிமா எனக்கு பாசம் இருக்கும், எப்படி மரியாதை இருக்கும், எங்க அப்பா பாசம் நாங்க அன்பு காமிக்கிற மாதிரி நடந்துக்கலையே சொல்றாரு. 3வது பொண்ணுங்க வந்திருக்காங்களா? வந்திருக்கா? 3வது பொண்ணுங்க கூப்பிடுங்க. இல்ல கூப்பிடுங்க பரவாயில்ல கூப்பிடுங்க. ஏங்க இல்ல மேடம், அவளுக்கு எல்லாமே தெரியும், அவளையே கூப்பிட்டு வச்சு. ஒரே நிமிஷம், நான் பாப்பாட்ட, எனக்கு பாப்பாட்ட பேசுறதுல இஷ்டம் இல்ல, நான் சின்ன பாப்பா வந்து உள்ள இல்லங்க, அதெல்லாம் கரெக்ட்டா பேசுங்க, அது தெரியுங்க, அதுக்கு நல்லா தெரியும். சரி, அவங்க சொல்றத நாங்க நம்பலாமா? கேளுங்க, அதே கேளுங்க. வாங்க ரேச்சல். How are you? I'm fine. வாங்க உட்காருங்க, இங்க உட்காருங்க. ரேச்சல், உங்களை உள்ள கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு ஆண்டிக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா உங்க அப்பா உங்களை கூப்பிட சொன்னாரு. அப்பா உங்கள்ட்ட பாசமா இருப்பாரா? பிடிக்குமா உங்களுக்கு அப்பாவை ரொம்ப? கொஞ்சம் தான் பிடிக்கும். ஏமா? ஏன்னா அப்பா அம்மா அடிப்பாங்க. அப்படியா? இப்ப அப்பா வீட்டுல இல்லையா கண்ணா? எங்க இருக்காரு? கொரட்டூர்ல இருந்தாரு, இப்ப திருப்பி எங்க வீட்டுல வந்துட்டாரு. உங்க வீட்டுலதான் இருக்காரா? வீட்டுல இல்ல, வெளியில ஒரு வண்டி இருக்கும், அதுல படுத்துப்பாரு. ஏங்கண்ணா? ஏன்னா மம்மிக்கும் அப்பாவுக்கு சண்டை. இதுக்கு முன்னாடி அப்பா கொரட்டூருக்கு போறதுக்கு முன்னாடி மம்மி கூட தான் இருந்தாங்க. அப்பா நல்லா இருப்பாரா? உங்களுக்கு எல்லாம் வாங்கி எல்லாம் தருவாரா? வெளியே கூட்டிட்டு போவாரா? இல்லையா? வீட்டுல சமையல் பண்ணுவாரா அப்பா? நல்லா சமைப்பாரா? என்ன பிடிக்கும் உங்களுக்கு அப்பா பண்ணறது? பிரியாணி தான். நிறைய பண்ணுவாரா அப்பா? வெரி குட். அப்புறம் உங்க ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போடுவாரா? அப்பா வேலைக்கு போக மாட்டாங்களாமா வீட்டுல? ஏன் அப்பா வேலைக்கு போறது இல்ல? கொஞ்ச நாள் தேடிட்டு இருந்தாரு, அப்பா நிறுத்திட்டாரு சண்டை வந்தோடனே. எதுக்கு சண்டை வந்தது? அப்பா மம்மிய திட்டுவாங்களா, அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மம்மி காசு கேட்டா கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் மம்மிய திட்டுவாங்க, அப்ப சண்டை வந்துச்சு. அப்படியா? அப்பாக்கு வேலைக்கு போறதுல இஷ்டம் இல்லையா? பிடிக்காதா? உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா வீட்டுல இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்கணுமா? அப்பா வீட்டுல இருந்தா பிடிக்கும் போகணும். ஏங்கண்ணா? ஏன்னா அப்பதான் அப்பா சண்டை போடாம இருக்க, அப்பதான் எங்களால சந்தோஷமா இருக்க முடியும். அக்கா வீட்டுல இருந்தாங்கன்னா அப்பா சமையல் பண்ணிட்டு இருப்பாங்களா, மம்மிக்கு வெளியில போயிட்டு வந்தா உடம்பு சரியில்லாம ஆயிடுமா, அதனால மம்மி வீட்டுல படுத்தா வெளி வேலையெல்லாம் செய்ய முடியாது, அதனால மம்மிக்கு ஜுரம் வந்துடும். அதனால அப்பா வேலைக்கு போகணும். அப்பா வேலைக்கு போனா அம்மா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம் இல்ல? சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? நானும் வீட்டுல விளையாடுவேன், படிப்பேன், அப்புறம் கடைக்கு போவேன். வெரி குட், சமத்து. ஓகே ஓகேம்மா, நீங்க போயிடுங்க வெளியே.
நான் தான் கேட்டுட்டேன் எல்லாம். இன்னும் என்ன சொல்லுங்க? நீங்க அமக்களம் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல. அமக்களம் பண்ணல உங்க மேடம். பிரச்சனையே என்னன்னா தண்ணி அடிக்கிறது தான். தண்ணிலாம் எல்லா டைம் அடிக்கல மேடம். சின்ன பாப்பா போய் சொல்லாது, நீங்களே சொல்லிட்டீங்க. அவ கிளியரா சொல்றா, அப்பா அடிப்பாரு, வீட்ல சண்டை போடுவாருன்னு. இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்காக நீங்க இன்னொரு பெரிய 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 பிரச்சனையை உள்ள இதுவரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்ல. இல்லம்மா, நான் சொல்றேன் கேளுங்க. இப்போ நம்ம சொல்றோம் அந்த பையன் நல்ல பையனா இருக்கலாம், சரிங்களா? நல்ல பையனா இருந்தா நல்ல விஷயம். இல்ல அது கொஞ்சம் வேற மாதிரின்னா என்ன ஆகும்னா, இவருக்கு அப்பாவே சரியில்லை, நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு ஒரு நினைப்பு வரும். அதனால நீங்க தைரியமா இருங்க, நீங்க சமாளிங்க, நீங்க 3 பேரை சமாளிங்க. புரியுதா? இன்னொருத்தர் உள்ள விடாதீங்க. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கறது அட்வைஸ்மா. அடிக்க வராரு, கைய பிடிச்சோன்னு வைங்களேன், முடிச்சு விட்டுறாரு கைய. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அம்மா, நான் சொல்றது என்னன்னா, கொசுவுக்கு பயந்து வீட்டை கொளுத்திடாதீங்க. அதான் நான் சொல்லுவேன். நம்ம இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்காக இன்னொரு பெரிய பிரச்சனையை வாங்கிடக்கூடாது. சோ அதனால என்ன இருந்தாலும் தைரியமா இருங்க. பசங்க எல்லாம் தைரியமா தானே இருக்காங்க, தைரியமா பேசுங்க. மேடம் நான் சொல்றேன் மேடம், இப்ப சொல்றேன் மேடம், இருக்கிற சொத்தோட எழுதி கொடுத்துறேன் மேடம். இனிமே என்கிட்ட உங்களுக்கு தேவையில்ல மேடம். தயவு செய்து விட்டு சொல்லுங்க மேடம், வெளியே நீங்க என்ன சொல்றீங்க? எழுதி கொடுத்துறேன் மேடம், நீங்க வச்சு சொல்லுங்க மேடம். இல்ல, நான் ஒரு வார்த்தை கேக்குறேன். தேவையில்ல மேடம். இனி வந்துட்டு என்கிட்ட உங்களுக்கு எந்த டச் இருக்கக்கூடாது, யாரும் எந்த பிரச்சனை கூடாது. நான் மட்டும் வெளில இல்ல, தெளிவு நான் திருப்பி என்னோட ஸ்லைன்ல தேவையில்ல. இனிமே இது வருவன்றதே நீங்க வேண்டாம் மேடம். இல்ல, நான் ஒரு விஷயம் கேட்கணுமா பாண்டியன்? நீங்க கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்க கூடாது. நல்லபடியா இல்ல மேடம். அனாவசியமா போய் சொல்லும் போது என் வயிறு எடுத்து நானும் குடும்பத்தை வாழணும்னு நினைக்கிறேன் தான். புரியுங்களா? சாவணும்னு நினைக்கிற கூடாது. ஏன்னு கேட்டா, எனக்கு பைபிள் வாசனை போடுறது, என்னோட உயிரை மதிச்சுக்கு எனக்கு உரிமை கிடையாது. நான் படிச்ச கடவுளுக்கு தான் உரிமை இருக்கு. அதனாலதான் சொல்றேன், பணம் நான் புறம்போது விட்டு வரல, போகும்போது எடுத்துமா போறதுல. அதனால அந்த பணமே தேவையில்ல. எனக்கு தேவைன்னா வேலை செய்வேன், என்னால முடிஞ்ச சாப்பிட முடியும். எனக்குன்ற செய்தி 4 பேருக்கு கொடுத்துட்டு நல்லபடியா சேர்த்துட்டு போவேன். ஆனா நான் செத்தா கூட என் பணத்து பக்கம் வரக்கூடாது. எழுதி கூட சொல்லுங்க. ப்ராமிஸா நான் போக மாட்டேன். பரவாயில்ல மேடம், இது வரைக்கும் நாங்க பரவாயில்ல, எழுதி சொல்லுங்க. பிரியா and நளினி அம்மா 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 அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டாங்க, உங்களை எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு சின்ன பாப்பா மட்டும்தான் இருக்கு. ஆனா நீங்க 2 பேரும் இப்பதான் வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்க. பயமா இருக்கு கல்யாணம். அதனால பொறுப்பா நடந்துக்கணும், ஜாகிரதையா இருக்கணும். புரியுறதாமா? பிரியா, நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்க, 12th நல்ல மார்க் வாங்க. ஓகே அப்புறம் மேடம், அந்த எனக்கும் இப்ப வேலை செய்ய முடியல. நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் இத்தனை வருஷமா, என்னால முடியல. அவர் வீட்டுல இருப்பாரு, நான் வேலைக்கு போவேன். ஆனா இப்ப என்னன்னா, அந்த அழாதம்மா, அழாது. வர்ற அந்த வாடகையும் வீடு இதை வித்து கட்டினதுனால தான் வாடகை வருது. இப்ப அங்கேயும் வராதுன்னு அவர் தொந்தரவு பண்ணக்கூடாது மேடம். பிள்ளைகளை நான் கரை சேர்க்கறது எப்படின்னா, 3 பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும், பாருங்க, படிக்க வச்சு கல்யாணம். அப்பா அம்மா இப்படி உட்கார்ந்து சண்டை போட்டுக்கிறது, குடும்பம் இப்படி சீரழிஞ்சு போறது, பாருங்க நான் சொல்றேன் கேட்டுங்க மேடம். எவ்வளவு வருத்தம் இருக்கும். இங்க பாருங்க, சொல்றாங்க என்ன இருந்தாலும் பெத்த தகப்பன், அந்த பிள்ளைங்க மனசுல எவ்வளவு வேதனை பாருங்க. இத பாருங்க, இருக்கிறத மொத்தம் கொடுத்துறேன் நான். மத்த எல்லாரையும் சொத்து இருந்தா மட்டும் போறாதுங்க, சொத்து இருந்தா மட்டும் போறாது. அந்த பிள்ளைங்க கொல்றதுக்கு ஆசைப்படும்போது சொத்து ஒரு தடவை எங்கேயாவது வெளியே கூட்டு போறா கேளுங்க. என் தங்கச்சி எங்களுக்கும் அந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல, காசு இல்ல, அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடறதுக்கே நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கடன் வாங்கியிருக்கேன். கடன் வாங்கி நம்ம வந்து கொடுப்பாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சொல்ல மேடம். நிம்மதியா வாழ விடுங்க, படிக்க விடுங்கன்னு தான் சொல்றேன். சந்தோஷமா 2 வார்த்தை பேசிருப்பாரு அவரு. அவருக்கு காசு வேணும், பொண்டாட்டி பொண்டாட்டி தான் முக்கியம், பிள்ளைங்க முக்கியம் இல்ல. சாப்பாடு ஸ்கூல் போக ஊட்டி விடுறேன் மேடம். போய் சொல்லுது மேடம், நாளைக்கு இந்த பசங்க கூட ஒரு பசங்க திட்டாது, டெய்லி ஊட்டி விடுவேன் மேடம். எத்தனை ஓடிட்டு இருக்கேன்னு நான் சொல்லாம இருக்கேன். மெயினா ஒரு வைஃப் கூடவே இருக்கணும். பிடிக்காம இருந்தாலும் அந்த இது இருக்கு. போன சண்டை அதுதான் நடந்தது. நான் இருக்கேன். எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? எவ்வளவு ட்ரை பண்றது தெரியுங்களா? குழந்தை ஜுரத்துல இருந்தது. நான் வெளியே சொல்லக்கூட உலகமே பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லாம இருக்கேன். பெரும்பாலும் பெரிய விஷயம் பேசிட்டு இருக்கேன். இப்ப இத சொல்ல வர்றாரு, பிள்ளைங்க எதிரிலே அவர் பண்றது நியாயமா? எங்களுக்கு அசிங்கமா இருக்கு மேடம் வீட்டுல இருக்கிறதுக்கு. போன சண்டைக்கு மேடம் உண்மையா வெளியே வருது. இப்பதான் உண்மை வெளியே வருது. நீங்க சொல்றாங்கல்ல மேடம், வெக்கமா இல்ல சார்? இந்த பிள்ளைங்க முன்னால நீங்க பாருங்க மேடம், அவங்க 1000 சொல்லுங்க மேடம். அப்புறம் நியாயம் பேசுங்க. இங்க வந்து நியாயம் பேசல, அதான் மேடம் சொல்றேன். முதல்ல எழுதி கொடுத்து பையனை கேட்டீங்க, உங்களுக்கு தேவை சுத்த மேடம். எங்களை சொல்றாரு, நீதான் மாமா வேலை பாக்குற, அவளுங்க தினமும் ஒருத்தம் கூட போறாளுங்க, அந்த மாதிரி போய் தான் நீங்க சம்பாரிச்சு சாப்பிடுறீங்கன்னு கேட்டாரு. எங்க அம்மா அவங்க ஊர் மேல போறாங்கன்னு சொல்றாங்க. 75 வயசு ஆகுது, அவங்க சாப்பாடு எதுக்கு சொல்ல கூட முடியாம இருக்காங்க. யாருக்கும் தெரியாத விஷயம் இல்லவே இல்ல. எல்லாருமே அம்மாவை தான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இந்த சிச்சுவேஷன்ல பசங்களை படிக்க வைக்கிறா அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா படிக்கிறோம். இல்ல மேடம், இப்ப நான் சொல்றேன் மேடம், இப்ப அவங்க மேடம் வீடு தானே மேடம், கைய பிடிக்கிறதுக்கு கூட பயமா இருக்கு. இதுக்கு மேல நீங்க பேசாதீங்க, நீங்க வெளியே போங்க ப்ளீஸ்.
தடவை அம்மா உள்ள கூப்பிடுவாங்க, இருப்பாரு. அம்மாவையும் இந்த மாதிரி தான் டார்ச்சர் பண்ணுவாரு. உடம்பு ஒண்ணும் இல்லாம வீணா போயிருக்காங்க. எப்படி இருக்கும்? எங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சவங்க. ஒரு நாள் எங்களுக்கு என்னமா ஆச்சு, ஏமா உங்களுக்கு நாங்களே சொல்லுவோம், ஏமா வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, நாங்களும் கேட்போம். ரோட்ல அன்னைக்கு அழுது சொல்றாங்க. எங்கேயாவது வெளில போயிட்டு வந்தா வீட்டுல இருக்கவே பயப்படுறாங்க அவங்க. பயந்துகிட்டு வெளியே போய் உட்காருவோம் மேடம். அன்னைக்குதான் அழுது சொன்னாங்க. புருஷன் மனைவினா அதுக்கு உரிமை ஜாஸ்தி தான் மேடம். அதுக்கு நேரம் காலம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இரவும் பகலும் அதேதான். ஒரு நாள் பயந்துட்டு வெளியே உட்காந்து நல்ல வேலை அந்த பிள்ளை வந்தா எனக்கு சர்ச்சில இருந்து. அன்னைக்கு நான் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா புருஷனை பயந்து பொண்டாட்டி வெளியே போய் உட்காந்து பொண்ணு வந்ததுனால நான் தப்பிச்சேன்னு சொல்றாங்க இந்த அம்மா? என்ன இது மேடம்? ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த இவரை மாதிரியே குடிக்கிற நிறைய வீட்டுல பாத்துட்டேன் மேடம். நீங்களே சொல்லுங்க, நேர்கள்ட்ட நீங்களே சொல்லுங்கம்மா. எனக்கு என்னன்னா, அப்படி குடிக்கிறவங்க அந்த குடும்பத்துல மேடம் குடிய தடுக்க முடியல. ஒண்ணு கவர்மெண்ட் ஒயின் ஷாப் இழுத்து 3 நாள் ஒழியா இதுக்கு தீர்வு வராது. அவங்க ஏன் அவங்களே திறந்து கொடுத்துட்டு எவ்வளவு மக்களுக்கு நல்லது செய்யறேன்றாங்க. ஆனா அடிப்படை இதுவே தேவையே இதுதான். ஒயின் ஷாப்பை மூடுனா தேவையில்ல. இல்ல அவங்களுக்கு இதுல வருமானம் இருக்குன்னு திறந்து கொடுக்குறாங்கன்னா அது ஓகே. ஆனா குடிக்கிறவங்கள கூட்டிட்டு போய் தயவு செய்து அது வைத்தியம் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்களை மாதிரி கஷ்டப்படுற ஒரு மனைவி பிள்ளைகளுக்கு அவங்க புருஷன் மாதிரி பொறுப்பெடுத்து நடத்துறபடி அவங்க வைத்தியம் பண்ணி அவங்களை சரிப்படுத்தி கொடுக்கணும். அப்படி ஏதாவது ஒண்ணு கவர்மெண்ட் பொறுப்பெடுத்துட்டா நல்லா இருக்கும் மேடம். ரெண்டுல ஒண்ணு செய்யாம எங்களை மாதிரி ஃபேமிலி, நாங்க நடுத்தர ஃபேமிலி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். நேர்களே, இந்த பொண்ணை வந்து படிக்கணும் சொல்றது, IAS படிக்கணும் சொல்றது, அது சும்மா ஒரு வார்த்தை இல்லாம அவளுக்கு என்ன பண்ணணுமோ. ஆக்சுவலி 12th ஸ்டாண்டர்ட்ல இப்ப எக்ஸாம் 2 மாசத்துல வந்துடுமாமா. மே மாசத்துல ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்தப்புறம் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களால என்ன பண்ண முடியுமோ நிச்சயமா பண்றோம் உங்க அட்மிஷனுக்கு. ஓகே. அண்ட் அந்த பொண்ணுக்கு வந்து அவ ஆசையெல்லாம் நிறைவேறணும், நல்லபடியா படிச்சு ஒரு கலெக்டரா வரணும்னு நம்மளும் அந்த பொண்ணுக்காக வேண்டிப்போம். நாளைக்கு இன்னும் ஒரு உண்மை சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதில்